கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுடையவனாய் காணப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வேகமாக கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நமக்கு சுருங்கிய ஒரு நேரம் இருக்கிறது. அதற்குள்ளாக சில முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான சகோதரர்களுக்கும் சபையாருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வேத பகுதிகளை நாம் ஜெபத்தோடு வாசிப்போம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் உள்ள தேவனுடைய வார்த்தைகள். என்ன சொல்லுவோம்? கிருபை பெரும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கிறான் என்று சொல்லலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோருக்கு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு அவருடைய மரணத்திற்குள் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளதால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு செய்யாதவர்களுக்கு பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு ஒரு சேவையில் அழைக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக கற்க வேண்டிய ஒரு நிருபம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சபையாக இந்த நிருபத்தை குறித்து நிறைய செய்திகளை கேட்டிருப்பீர்கள், ஒருவேளை ஒழுங்கு கிரவமாக படித்துக் கொண்டும் இருப்பீர்கள். உங்களுடையதான அந்த கல்வியினுடைய பின்புலம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் ரோமர் நிருபம் சரியான நிலையிலே சபைகள் படிக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். பவுல் சில நேரங்களிலே சில விஷயங்களில் வித்தியாசமானவராக நடத்தப்பட்டார். ரோம திருச்சபைக்கு அவர் செல்ல வேண்டும் என்று பலமுறை ஆசைப்பட்டும் அவருக்கு அது தடைப்பட்ட போது ஒரு முக்கியமான கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். அந்த கடிதத்திலே சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை குறித்து மிக தெளிவாக அதிலே அவர் விளக்கி உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த பகுதியிலே தான் நம்முடைய சுவிசேஷத்தினுடைய அடிப்படையான விளக்க உரை காணப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் நிருபத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் மற்ற நிருபங்கள் எதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. ஆகவே பிரியமானவர்களே, நாம் அந்த நிருபத்தை சரியாக படிக்கிறதற்கு புரிந்து கொள்கிறதற்கு முயற்சி பண்ணுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் இங்கே உங்களோடு கூட இந்த நாளிலும் நாளைக்கும் எல்லாம் பேசும்போது ஒரு சில காரியங்களை மாத்திரம் இதன் அடிப்படையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இன்றைக்கு பேசக்கூடியதான ஒரு விஷயம், சகோதர சபைக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு மாபெரும் பொக்கிஷம், அதை மறந்துவிட்ட ஒரு அவஸ்தை. தேவன் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து நம்மை இந்த சபை வரலாற்றிலே நம்மை அவர் எழுப்பினார். ஆனால் காலங்கள் கடந்த போது இன்றைக்கு அது மறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் ஒரு துயரமான ஒரு சங்கதி. ஆகையினால் இந்த நாட்களிலே அந்த விஷயங்களை குறித்து உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். நம்மை பொறுத்த மட்டும் உபதேச விஷயத்திலே நாம் மிகவும் வைராக்கியம் உடையவர்களாக காணப்படுகிறோம். வேத வசனத்தின் அடிப்படையிலே காரியங்களை
நிதானிக்கிறதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு ஒரு ஒழுங்கும் கிரமமுமான வேத வசனத்தின் அடிப்படையிலான ஒரு ஆராதனை முறைமை இருக்கிறது என்பதிலும் சந்தேகம் இல்லை. நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே மிகவும் விழிப்பும் உற்சாகம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்திலே கேட்கின்ற முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மறந்து விட்டிருக்கிறீர்கள். நம்முடைய சபையினுடைய தொடக்க காலத்திலே நம்முடைய சகோதரர்கள் எந்த விஷயங்களை குறித்து அதிகமாய் பேசினார்களோ, எந்த விஷயங்களை சபைக்கு ஒரு வெளிப்பாடாக எடுத்துரைத்தார்களோ, அந்த விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய சபையிலே அது மறக்கப்பட்டு போயிருக்கிறது என்பது மிக துயரமான ஒரு காரியம். இதனாலே நம்முடைய சபை வழியாக தேவன் இந்த விசுவாச உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்பினாரோ அது இன்றைக்கு மறக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு இன்றைக்கு நாம் ஒரு இடையூறாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்கிற காரியங்களை குறித்து தான் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் நினைவுபடுத்துவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல ஆண்டவர் சபையை பார்த்து கேட்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் அதை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ இந்த நிலைமையில் இருந்து இருந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நாம் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஒரு விளக்கு தன்னை அபிநின்று நீக்கி விடுகிறேன். நம்மிடத்தில் தேவன் கேட்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆதி அன்பு எங்கே என்ற கேள்வியை அவர் நம்மிடத்தில் கேட்கிறார். உன்னுடைய உபதேசத்தை நீ இழந்து விட்டாய் என்று சொல்லவில்லை, உன்னுடைய ஆதி அன்பை இழந்து விட்டாய் என்று ஆண்டவர் சபையிடத்திலே பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். அது இன்றைக்கு நமக்கும் மிக சரியாக பொருந்தும். இன்றைக்கு நமக்கு ஒரு மேலோட்டமான பார்வையிலே சபைக்கு எல்லாம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, எல்லா விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் உள்ளார்ந்த நிலையிலே நாம் ஒரு விஷயத்தை இழந்திருக்கிறோம். ஆவியானவர் அதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அந்த உள்ளான விஷயம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது சத்தியத்தை நாம் பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே அந்த சத்தியத்திற்கு ஏற்ற அனல் இல்லை. சரியான ஒரு ஆவிக்குரிய உற்சாகம் நம்மிடத்திலே காணப்படுகிறது இல்லை. அதுபோல நம்மிடத்துல அந்த ஒரு சபையினுடைய அமைப்பு, அந்த ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆதியிலே இருந்த ஜீவன் நமக்குள்ள இல்லை என்பது இன்றைக்கு நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது எங்கோ நாம் உணர்ந்து விட்டிருக்கிறோம். மற்ற சபைகளை போல இன்றைக்கு நாம் மாறிவிட்டிருக்கிறோம். சபைக்கு வருகிறதும் ஞானஸ்நானம் எடுக்கிறதும் பந்தியிலே பங்கு கொள்ளுகிறது எல்லாம் மற்ற சபையார் செய்கிறது போல நமக்கு ஒரு ஒழுங்கு முறையா இருக்கிறதை தவிர நமக்கு அதிலே ஒரு ஜீவன் இருக்கிறது மாதிரி தெரியவில்லை. நம்ம என்னமோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது. அப்ப அதைத்தான் நாம் இன்றைக்கு அடையாளம் காண வேண்டிய மிக அவசரமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சபை வரலாற்றை நாம் கவனித்து பார்த்தால் சில முக்கியமான காரியங்களை நாம் கவனிக்க முடியும். சபை வரலாறு என்பது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. உபதேச பிரகாரமாக சபையுடைய காரியங்களை பார்த்தால் ஒரு சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடக்க காலத்தில் ஆண்டவர் ஆதி சபையை உருவாக்கும் போது அப்போஸ்தலர்கள், அதை தொடர்ந்து வந்த அடுத்த தலைமுறையினர் எல்லாம் நன்றாக இருந்தார்கள். சபை நன்றாக இருந்தது. காலப்போக்கிலே சபைக்கு பலவிதமான பின்னடைவுகள் ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பின்னடைவுகள் ஏற்பட்ட காலகட்டத்தில் தேவன் அவ்வப்போது சில எழுப்புதல்களை அனுப்பினார். அதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கும்போது மார்ட்டின் லூதருடைய காலகட்டத்திலிருந்து நம்ம சுருக்கமாக பார்த்தால், மார்ட்டின் லூதருடைய காலகட்டத்திலே சபைக்கு ஆண்டவர் அனுப்பிய மிக முக்கியமான ஒரு செய்தி, அவர் வழியாக அனுப்பின ஒரு செய்தி இருந்தது. அந்த செய்தி என்பது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிகரிப்பு. சரிதானே? சபை அது மறந்து விட்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த காலத்திற்குள்ளாக போனது. சடங்காச்சாரங்கள் பெருகி இருந்த காலகட்டத்தில் மார்ட்டின் நிறைய விஷயங்களை செய்தார். அதனுடைய மொத்த சாராம்சத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமாக
விசுவாச உலகத்திற்கு அவர் எடுத்து சொன்ன மிக முக்கியமான விஷயம், அல்லது அவர் வழியாக தேவன் எடுத்து சொன்ன மிக முக்கியமான விஷயம் விசுவாசத்தினால் உண்டாகின்ற நீதிகரிப்பு என்கிற விஷயம். அந்த செய்தியை சபைக்கு கொண்டு வருவதற்கு மார்ட்டின் லூதருக்கு வெளிச்சம் கொடுத்த புத்தகம் எது என்று நமக்கு நன்றாக தெரியும். அது எதுதான்? ரோமர் நிருபம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவ்வாறு விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிகரிப்பை மறந்து கிடந்த போது, சடங்காச்சாரங்களுக்கு அடிமைப்பட்ட போது தேவன் அதை கொண்டு வந்தார். அன்றைக்கு சபைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக அது இருந்தது. அதை தொடர்ந்து மார்ட்டின் லூதரை தொடர்ந்து சீர்திருத்த உபதேசங்கள் எழும்பினது. சீர்திருத்த சபைகள் என்று சொல்லக்கூடிய பல சபைகள் அந்த காலகட்டத்தில் எழும்பினது. அவர்கள் வழியாக மிக முக்கியமாக சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், தேவனுடையதான ஆளுகையும் அதிகாரங்களும் அடிப்படையான சபையினுடைய உபதேசங்களை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. குறிப்பாக சொல்ல போனால் அப்பொழுதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லி நாம் இன்றைக்கு பயின்று கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நமக்கு சபைக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம். சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டதா என்று கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னே பைபிள்ல இருந்ததா என்று கேட்டால் இருந்தது. அதற்கு முன்னாக அநேக தேவனுடைய மனுஷர்கள் அதை குறித்து பல விஷயங்களை சொல்லி இருந்தார்கள். அதுல நமக்கு புனித அகஸ்டின் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்பாக இருந்த ஐரேனஸ் என்கிற முற்பதாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி பல நபர்கள் இருந்தார்கள். ஆனால் ஜான் கால்வின் ஒரு புத்தகத்தை எழுதும் போதுதான் இந்த அடிப்படையான காரியங்கள் சபைக்கு மிக தெளிவாக உணர்த்தப்பட்டது. பைபிளை கிரமமாக படித்தல், அடிப்படையான சத்திய உபதேசங்களை கற்றுக்கொள்ளுதல் என்கிறதான ஒரு காரியம். அதன் அடிப்படையிலே பிற்பாடு பலரும் அந்த உபதேசங்களை இன்னும் அதை தெளிவுபடுத்தி இன்றைக்கு சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்கிற நிலையிலே வேதாகம கல்லூரிகளிலும் சபைகளிலும் நாம் இன்றைக்கு போதிக்கின்ற உபதேசங்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக சபைகளுக்கு கொண்டு வரப்பட்டது. அது சபைகளுக்கு இன்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ரிஃபார்ம்டு தியாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் வந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான் இன்னைக்கு சபைகளுடைய மிக அடிப்படையான உபதேசங்களாக காணப்படுகிறது. இந்த பைபிளிலே உள்ள விஷயம்தான் அதை அவர்கள் ஒழுங்கும் கிரமமாக அதை பகுத்து பிரித்து அதை இப்படி இப்படி படிக்க வேண்டும். கிரைஸ்டாலஜின்னு சொன்னா என்னது, சொட்டீரியாலஜின்னு சொன்னா என்னது, கமார்ஷியாலஜின்னு சொன்னா என்னது என்று சொல்லி பாவத்தை குறித்து, தெய்வத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அல்லது இரண்டாம் வருகை குறித்து இப்படி எல்லாம் மிக அழகாக சபைகளுக்கு இந்த விஷயங்களை போதித்தார்கள். அதன் மூலம் சபைகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. தவறான நிலையில இருந்த அந்த உபதேசங்களை கண்டுபிடிக்கவும், பொய்யான உபதேசங்கள், புரட்டு உபதேசங்கள் தோன்றும் போது அதிலிருந்து தாங்கள் தப்பி பிழைக்கவும், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒன்றாக இருக்கின்றது. அதற்காக தேவன் அநேக தேவனுடைய மனிதர்களை பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து மிக முக்கியமாக எழும்பின மெதடிஸ்டுகள் போன்றவர்கள் மிக அதிகமாக சபைக்கு எடுத்துரைத்த ஒரு காரியம், நீங்கள் வசனத்தை மாத்திரம் இப்படி படித்தால் போதாது, பரிசுத்தம் ரொம்ப அவசியம் என்று சொன்னார்கள். அப்படி மெதடிஸ்டுகள், பியூரிட்டன்ஸ் போன்ற பல இயக்கங்கள் எழும்பி தேவன் ஒரு சபை வாழ்வில், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மிக மிக அவசியமான காரியம் என்பது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பல காரியங்களை செய்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று மிக அழுத்தமாக பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல விஷயங்களை சபைக்கு பேசினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய சகோதரர்களை ஆண்டவர் எழுப்பின காலத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்திருந்தார். அது என்ன விஷயம் என்பது இன்னைக்கு அநேகருக்கு தெரியாத, மறந்து போன ஒரு விஷயமாகவும் மாறிவிட்டிருக்கிறது என்பதுதான் சோகமான ஒரு விஷயம். இப்போ நான் இந்த ரிஃபார்ம்டு தியாலஜி அல்லது சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்கிற விஷயத்தை குறித்து நான் உங்களோட சொன்னேன். இந்த இறையியல் கல்வி வழியாக சபைக்கு மிக அடிப்படையான அஸ்திபார உபதேசங்கள் மிக சரியான அளவிலே நல்ல ஒரு சரியான நிலையிலே விசுவாசிகளுக்கு போதிக்கப்பட்டு அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிறதற்கு அந்த உபதேசங்கள் மிகவும் பயன்பாடுடையதாக இருந்த போதிலும், அடுத்த கட்டமாக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தம் போன்ற பல நிலைகளிலே முன்னேறுகிறதற்கு இன்னும் ஆழமாக சில விஷயங்களை படிக்க வேண்டிய அவசியம் இருந்தது, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே எழுப்பப்பட்ட ஒரு இயக்கம் தான் சகோதர சபை. இந்த சகோதர சபை எழும்புகிற போது அவர்கள் முக்கியமாக என்ன போதித்தார்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ரோமர் நிருபத்தை மையப்படுத்திய சில அடிப்படையான காரியங்களை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தித்தான் சபைகளை கட்டுமானம் பண்ணினார்கள். சபைகளை நம்ம சொல்ல போறதான நம்ம காண்கின்றதான நிலையிலே அந்த
பாரம்பரிய சபைகளில் இருந்து வித்தியாசமான நிலையிலே வீடுகள் தோறும் கூடி அப்பம் விட்டு ஆராதிக்கின்ற ஒரு முறைமைகளிலே அவர்கள் தனியாக வந்து ஆண்டவரை மாத்திரம் மையப்படுத்தி அப்படி ஆராதிக்கின்ற குழுக்களாக அவர்கள் உருவானார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சீர்திருத்த அந்த உபதேசங்கள், இந்த சீர்திருத்த உபதேசங்கள் மிக முக்கியமாக எந்த காரியத்தை மையப்படுத்தினது என்றால், நாம் மார்ட்டின் லூதரை பார்த்தது போன்ற விசுவாசத்தினால் உண்டாகின்ற நீதிகரிப்பை மையப்படுத்தி நிறைய விஷயங்களை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ இந்த ஒரு மனிதன், ஒரு பாவியாக பிறக்கின்ற ஒரு மனிதன் எப்படி அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான மிக சிறப்பான பதிலை அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள். அதன் வழியாக வேதத்தை மிகவும் ஆழமாக தேவ மனிதர்கள் எல்லாரும் ஆராய்ந்து அந்த விஷயங்களை அதிகமாக போதித்தார்கள். அப்போ இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிகரிப்பை குறித்து நாம் ரோமர் புத்தகத்தில் நம்ம படித்தால், ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த விஷயங்கள் குறித்து தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம வரும்போது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாம எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லும் போது, விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வரும்போது மற்ற எல்லா சடங்காச்சாரங்களை குறித்ததான கேள்விகள் அங்கே முனையிட்டு போகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம ஆழமாக இந்த காரியங்களை விசுவாசம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விசுவாசம். இன்னைக்கு நிறைய விசுவாச சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகளிலே கூட இந்த விஷயத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவு இல்லாததுனால அவர்கள் அந்த ரட்சிப்புடைய நிச்சயத்தை குறித்தும் அவருடைய வருங்காலத்தை குறித்தும் தெளிவற்றவர்களாக, தாங்கள் அந்த சின்ன சின்ன பாவங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் போது பயப்படக்கூடியவர்களாகவும், ஆண்டவருடைய வருகையிலே தாங்கள் எடுக்கப்படுவோமோ இல்லையோ என்பதை குறித்த சந்தேகம் உடையவர்களாகவும் பலவிதமான குழப்படிகளிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவர்களை வழிநடத்தக்கூடிய ஊழியர்களும் என்ன செய்யறான்னா, நீ ஒழுங்கா இருக்கணும், முடிவறியந்தம் நிலைநின்றால் தான் நீ என்ன செய்யப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய், ஆகையினால ரொம்ப கவனமாக வாழணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க பயமுறுத்துறாங்க. அதனால் அவர்கள் அதற்கு பயந்து எப்படியாகிலும் எடுக்கப்பட வேண்டுமே, எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போக வேண்டுமே, அதனால நான் எப்படியாகிலும் கொஞ்சம் என்ன செய்யணும், அப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்று பயந்து போய் என்ன செய்யறாங்க, தங்கள வாழ்க்கைகளிலே சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க பிரயாசப்படுகிறார்கள். இது எங்க கொண்டு போய் விடுகிறது என்றால், இந்த பயந்து போய் இந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க போனால் ஒரு மனுஷன் மற்றவர்களை பார்க்கும் போது அந்த பயம் நிறைவே தவிர அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும்போது அவனால் அந்த விஷயங்களிலிருந்து தன்னை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இப்படி பயந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப விசித்திரமான. ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே நீதிகரிக்கப்பட்டிருக்கிறான் என்கிற அந்த அடிப்படையான சத்தியம் இப்படிப்பட்ட பயத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கிறது, விசுவாசிகளை விடுவிக்கிறது. அவர்களை சந்தோஷம் உள்ளவர்களாக, மகிழ்ச்சியுடையவர்களாக இந்த உலகத்துல ஒரு தேவன் நம்மை விசுவாசத்தினால் ரட்சிக்கிறார், ஆகையினால் நாம் பாக்கியவான்கள், அவர் எப்பொழுது வந்தாலும் நான் அவரோடு கூட போவேன், இன்னைக்கு நான் மரித்தாலும் நான் அவரோடு கூட இருப்பேன் என்றுள்ள ஒரு தெளிவான நிச்சயத்தோடு வாழ்வதற்கு இந்த உபதேச போதனை நமக்கு மிக மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய உங்களிடத்துல கேட்டால் உங்களுக்கு இதுல நிச்சயம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சகோதர சபைக்கு இதை குறித்து நம்ம விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தேவன் சகோதர சபையை எழுப்பினது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிகரிப்பை குறித்து மாத்திரம் பேசுகிறதற்கு அல்ல, அதை ஏற்கனவே பேசிவிட்டிருக்கிறார்கள். அப்போ சகோதர சபையால் எதை குறித்து பேச வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இந்த சபைக்கு, சபை என்பது நான் சபை என்று யோசிக்கக்கூடியது உலகளாவிய சபை, ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட அனைத்து விசுவாசிகளே உள்ளடக்கிய சபையை குறித்து நான் பேசுகிறேன். அப்போ கிறிஸ்துவனுடைய இந்த சபை என்கிற சரீரத்திற்கு எந்த சத்தியங்களை தெளிவுபடுத்துவதற்காக சகோதர சபை ஆண்டவர் எழுப்பினார் என்று கேட்டால், ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசப்படக்கூடிய சில சத்தியங்கள். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசப்படக்கூடிய சத்தியங்களை சபைக்கு, உலகத்தில் அத்தனை சபைக்கும் கொண்டு சென்று சேர்க்கின்ற ஒரு உத்தரமான பணியை செய்யும்படிக்கு தேவன் இந்த நம்முடைய சபையை, நம்முடைய இயக்கத்தை எடுப்பினார். நம்ம அநேகர் என்ன நினைக்கிறாங்க என்றால், சபை என்று சொல்லும் போது நம்ம மற்ற சபைகளை மாதிரி ஒரு சபை பிரிவு இருக்கிறதை போல அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்கு எழுப்பியிருக்கிறார். சபை என்பது ஒன்றுதான்.
அது பல பிரிவுகள்ல இருக்கிறது. நாமும் அப்ப அவர்களை போன்ற ஒரு பிரிவு, சபை பிரிவு என்று நம்ம சொல்லக்கூடியவர்களா இருந்தால் நமக்கு சபை வரலாறு சரியாக தெரியவில்லை என்ற அர்த்தம். கிறிஸ்துவனுடைய சபையை குறித்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அப்ப தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்கு என்று எழுப்பினார், நம்முடைய சகோதரர்களை ஒரு நோக்கத்திற்கு என்று எழுப்பினார். அதன் பின்னணியில தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய சபையில் அநேகர் நினைக்கிறார்கள் என்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் பின்பற்றின அதே உபதேசத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். கரெக்ட். அப்ப ஆதி அப்போஸ்தலர்கள் பின்பற்றினதான முக்கியமான விஷயம் என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள்? வீடுகள் தோறும் கூடி அப்பம் பெற்று ஆராதித்தார்கள். இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் ஒரு விசேஷமான நிலையில் எழுப்பி இருக்கிறார் நினைக்கிறார். மற்ற சபையாரை விட நம்ம வாரந்தோறும் நாம என்ன செய்கிறோம்? வாரந்தோறும் அப்பம் பெற்று ஆராதிக்கிறோம். அப்படி நம்முடைய சபையில் அநேகருக்கு இந்த அப்பம் பெற்றுதலே ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறி இருக்கு. அப்ப அநேகர் சபைக்கு வருகிறது கூட அந்த அப்பம் பெற்ற நேரத்துக்கு வருகிறார்கள். அந்த அப்பம் கொடுக்கிற நேரம் முடிந்த உடனே என்ன செய்து விடுகிறார்கள்? போய்விடுகிறார்கள். அப்போ நம்முடைய சபை கூடி வருவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? அப்பம் விட்டு ஆராதித்தல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறார். உண்மையில் சொல்ல போனால் இதுல ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதி தான். அந்த அடிப்படையில் தேவன் நம்மை எழுப்பின விஷயம் என்ன என்று சொல்லி பார்த்தால், ரோமர் 6-8 வரக்கூடிய சில காரியங்கள் நம்மை மறுபடுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. இது பைபிள்ல உள்ள விஷயம் தான். புதுசா சொல்லுவதற்காக பைபிள் உள்ள விஷயங்கள், சில விஷயங்கள் நம்முடைய சகோதரர்களுக்கு அது ஒரு வெளிப்பாடு போல அவர்களுக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஜேம்ஸ் டார்வியிலிருந்து அவரை பின்பற்றி இருந்த அருமையான சகோதரர்கள் கெல்லி ஆனாலும் சரி, அதுக்கு பிறகு வரக்கூடியதான மேக்கண்டோஸ் ஆனாலும் சரி, அப்படிப்பட்ட சில சகோதரர்கள், ஒரு சிலருக்கு அந்த பேரை சொல்லும் போது புதுசாக இருக்கு, வரலாறு பற்றி நான் விரிவாக சொல்லவில்லை. அப்போ ஆவிய சகோதரர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். இல்லை நாம இப்படி தேவன் நம்மை ரட்சித்தது என்பது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த ரட்சிப்பினுடைய தொடர்ச்சியோடு இருக்கிறது. நான் விசுவாசத்தினால நீதிகரிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறதோடு கூட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அதற்கு மேலாக தேவன் சில விசேஷமான காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வெளிப்பாட்டை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு அடிப்படையாக இருந்த வேத பகுதி என்பது இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதி. இந்த பகுதியில் பேசக்கூடிய முக்கியமான காரியங்கள் என்ன என்று பார்த்தால், ஒரு விஷயம், அதாவது கிறிஸ்துவோடு இணைதல் என்கிறதான ஒரு விஷயம். கிறிஸ்துவோடு இணைக்கப்படுதல். நம்ம அந்த 6ஆம் அதிகாரத்தில் படித்த வேத பகுதியை நாம் பார்த்தோம். 5ஆம் வசனத்திலே எல்லாம் நம்ம பார்த்தோம், அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல இணைக்கப்பட்டவர்களாயிருந்தால் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த இணைத்தல், யாரோடு இணைதல்? கிறிஸ்துவோடு இணைதல் என்ற ஒரு சத்தியத்தை மிக அடிப்படையாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதுபோல இன்னொரு விஷயம் என்பது பாவத்தினுடைய வல்லமையில் இருந்துள்ள விடுதலையை குறித்து சரியாக போதிக்கப்படுகிறதற்காக, பாவத்தினுடைய அந்த பிடியில் இருந்துள்ள விடுதலை. அப்ப நம்மை தேவன் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுவித்ததை குறித்த காரியம் மாத்திரமல்ல, ஒரு விசுவாசிக்கு அவசியமாக இருக்கக்கூடியது, இந்த உலக வாழ்க்கையிலே மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, அவன் அறிய வேண்டிய விஷயம், வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்பது பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும். இன்னைக்கு நமக்கு இந்த சபைகளில் இந்த விஷயங்கள் அழுத்தமாக போதிக்கப்படுகிறதா, வாழப்படுகிறதா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அனுபவிக்கக்கூடிய ஒரு உபதேசத்தையும் ஒரு அனுபவத்தையும் உடையவர்கள் தான் சகோதர சபையார். அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்பது ஆவியில் உள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய நடத்தை உள்ள வாழ்க்கை, ஆவியில் உள்ள ஒரு ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு விசுவாசிக்கு இருக்கிறது என்கிற ஒரு மேலான ஒரு சத்தியம். அப்ப இந்த விதமான காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மகத்துவமான விஷயங்களை குறித்தெல்லாம் அவர்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் கிடைத்தது. அதை அவர்கள் அறிந்தார்கள், வாழ்க்கையில் அனுபவித்தார்கள், அதை உலகத்தில சபைக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். அப்படி இருந்ததுனால ஆதி காலத்துல சகோதர சபைக்கு உள்ளே ஒரு ஜீவன் இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருந்தது. அவர்கள் மற்றவர்களைப் போல வாழாமல் வித்தியாசமானவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு
நாம் அதை மறந்து விட்டபடியினாலோ நாம் அதை அறியாமல் இருக்கிறபடியினாலோ நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கும் மற்ற சபையாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இதனால இன்னைக்கு நாம இப்படி எல்லாம் வந்து கூடி வருகிறதுனால ஒரு முக்கியத்துவம் இல்லை என்கிறது போல மாறிவிட்டது. நம்மால சபையில தேவனுக்காக எதுவும் செய்ய முடியல. இந்த சமூகத்திலேயோ அல்லது சபை வரலாற்றிலேயோ நமக்கு எந்த விதமான தாக்கத்தையும் நம்மால் ஏற்படுத்த முடியவில்லை. நாம் மற்றவர்களை போல பலனற்றவர்களாக ஜீவனற்றவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, இருக்கலாம். நீங்கள் நீதிகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு தன்மை நமக்குள்ள இல்லாவிட்டால் நமக்குள்ள அந்த வலிமை நமக்கு இல்லை, நமக்கு அந்த ஆற்றல் இல்லை. நாம் வெறும் தேர்ச்சிகளா பேசிட்டே இருக்கிறான். நான் நீதிகரிக்கப்பட்டேன், நான் நீதிகரிக்கப்பட்டு அந்த ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் தேரியா தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அதனுடைய செல்வாக்கு இல்லை. நம்ம பிரசவங்களை கேட்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில செயல்பாடு இல்லை. இங்க இருக்கும்போது நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க, அக்காமாரு, அண்ணன்மாரு, தம்பிமார், தங்கச்சிமார், எல்லாரும் புண்ணியவாளர்கள். நீங்க வெளியே போன உடனே உலகம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. உலக மனுஷன் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் நம்ம செய்யும். உலக மனுஷன் என்னெல்லாம் ரசிக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம ரசிக்கிறோம். உலக மனுஷன் வாழ்க்கையில எதையெல்லாம் லட்சியமா வச்சிருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய லட்சியம். அதோட வேற என்ன லட்சிய வித்தியாசம் இருக்கிறது? அவங்கள மாதிரி சம்பாதிக்கணும், சாப்பிடணும், உடுத்தணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு வீடு வைக்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், பிள்ளைகளை கரையாற்றணும், செத்து போகணும். இதோட நமக்கு என்ன வித்தியாசமான லட்சியம் இருக்கிறது? நமக்கு அவர் வரும்போது நம்மளை வந்து கூட்டிட்டு போவார் போல, இவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஏற்றமும் இல்லை. காரணம், இந்த ரோமர் நிறுவனத்தில் சொல்லப்படக்கூடியதான இந்த சத்தியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக இல்லை. நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், நீதிகரிப்பை குறித்து விசுவாசிகள், ரொம்ப நல்ல விஷயம். ஆண்டவர்கள் நீதிகரிக்க இன்றைய தகுதியினால் அல்ல, கிருபையினால் தேவன் என்ன நீதிகரிக்கிறார். எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை அவர் எடுக்க மாட்டார். அதை விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசமே நமக்கு ஆபத்தாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு இந்த செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? ரட்சிப்பினுடைய பாதுகாப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டால் எங்க போக மாட்டோம்? நரகத்துக்கு போக மாட்டோம். இது நமக்கு இந்த விசுவாசம் தானே நமக்கு இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறது. நம்மை புனிதமான பாவிகளாக மாற்றி இருக்கிறோம். நம்ம தைரியமாக பாவம் செய்யும் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். மற்றவங்க பயந்து பாவம் செய்யறாங்க, நாம தைரியமா பாவம் செய்யும். பாவம் செய்யும் நம்ம என்ன சொல்லுகிறோம்? துணிச்சலான பாவத்திலே வாழ்ந்து சொல்லுகிறோம். ஆண்டவர் வந்து என்ன கூட்டிட்டு போவார். ஏன் கூட்டிட்டு போவாரு? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட அவர் கூட்டிட்டு போடுறேன், போயிடுவார். அதனால என்ன பாவத்தில் வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். இந்த தைரியத்தை யார் கொடுத்தார்? பவுல் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த கேள்வியை அவர் பயங்கரமாக கேட்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே இந்த பயங்கரமான கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. கருத்திருக்கிறோம். நாம என்ன கேள்வி கேட்கிறார்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? இருமை பெரும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பவுல் சொல்லுகிறார் கூடாது. ஆனால் இன்றைக்கு சகோதர சபை சொல்லுகிறது கூடும். நான் கேட்கிறேன், நீங்க பாவம் செய்தால் ஆண்டவர் கைவிடுவாரா? நீங்க பாவம் செய்தால் ஆண்டவர் கைவிடுவாரா? விடுவாரா? விட மாட்டாரா? விட மாட்டார். அப்ப நீங்க பாவம் செய்யறாங்க, நீங்க பாவம் செய்யணும், செய்யக்கூடாது சொல்றீங்க. அப்ப ஏன் பாவம் செய்யணும்? இப்ப நம்ம எல்லாரும் 100% பரிசுத்தவர்களுக்கு அர்த்தத்தில் இல்லை. சின்ன தவறுகள் எல்லாருக்கும் நேரிடலாம், அதை வேதம் அனுமதிக்கிற சின்ன தவறுகள். பாவத்திலேயே நிரந்தரமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. பாவ பழக்க வழக்கம் உங்களுக்கு இருக்கிறது. பாவ பழக்க வழக்கம் இருக்கிறது. பொய் சொல்லுறாங்க. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்க பொய் சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. தொடர்ந்து போய் பேசுறீங்க, தொடர்ந்து சண்டை போடுறீங்க, தொடர்ந்து புறாமப்படுறீங்க, தொடர்ந்து அக்கிரமங்கள் செய்யறீங்க. தொடர்ச்சியாக உங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது. இதற்கு பேர் என்ன? இதற்கு பேர் என்ன?
துணிகரமான பாவம் இல்லையா? யோவான் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம். நம்ம எப்படி பாவம் செய்யறவரா இருந்தா தேவனால் பிறந்தவர்கள் தானா? திருப்பி கேட்க மாட்டோம், தோசையை திருப்பி போட மாட்டோம், ஒரு பக்கம் தான் போகும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். கரெக்ட். நான் தேவனால் பிறந்தவனா இல்லையா? இப்ப நான் பாவம் செய்யலாமா? இப்ப இதுக்கு என்ன பதில்? எப்படி பிரதர் இந்த உலகத்துல அப்படி வாழ முடியும்? பாவம் செய்யாம எப்படி உலகத்துல வாழ்றது? நிறைய பேர் கேள்வி அதுதான், பாவம் செய்யாம எப்படி உலகத்துல வாழ்றது? எல்லாருமே தான் பாவம் செய்யறாங்க. ஆனால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன கேட்கிறது? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிறைவேற்கலாம் என்று சொல்லலாம். கூடாது. நாம் நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் சொன்னால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஒரு சிலர் ஒருவேளை அப்படி அந்த தெளிவோடு இருப்பீர்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் பாவத்தில் நிறைந்திருக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார். அப்படி பாவத்திலே தொடர்ச்சியாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவர் வரும்போது என்னை அவர் எடுத்துக் கொள்வார், என்னுடைய ரட்சிப்பு நஷ்டப்படாது இதெல்லாம் நம்ம பேசும்போது இந்த பேச்சு எந்த அளவுக்கு பொருத்தமுடையது? சற்று பொருத்தம் இல்லாது. அப்ப நம்ம வேத வசனத்தை, அப்ப இந்த வசனத்தை எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா ஈஸியா ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். நமக்கு என்ன ஈஸி, நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது, இந்த பகுதியை பார்த்த உடனே இந்த அதிகாரத்தை நம்ம தாண்டி போயிடுவோம். இந்த அதிகாரம் வேண்டாம், இது படிக்க வேண்டாம், வேற படிப்போம். நீதிமான் பணியை போல செழிப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. சங்கீத புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஆனா வீட்டுல குடும்பத்திற்கு சங்கீத புத்தகம் தான், வேற நமக்கு அவசரத்துக்கு சங்கீத புத்தகம் தான். அதை விட்டா வேற புத்தகம் எடுக்க மாட்டோம், நிருபங்களை நம்ம படிக்க மாட்டோம், தொட மாட்டோம். ஏன்னா நிருபம் நம்மை திருந்தும்படி சொல்லுகிறது, நம்மை திருத்திக் கொள்ளும்படி சொல்லுகிறது. திருத்திக் கொள்ளாததால் திருந்தாவிட்டால், திருந்தவர்களாக மாறிடாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பு அது கேள்வி எழுப்புது. யாக்கோபு என்ன கேட்கிறார்? வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தவென்று நீ அறிய வேண்டும். உனக்கு தெரியாதா? உனக்கு அறிவில்லையா? அப்படின்னு யாக்கோபு கேட்கிறார். அப்ப நாம பேசுகிறது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை ஏறும். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துக்குள்ளாக நாம் இன்றைக்கு மாறிவிட்டிருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது அதிலிருந்து பவுல் அந்த விஷயங்களை ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். கரெக்டா? கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன். இது சொல்றது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரோமர் 6ஆம் அதிகாரம் பேசுகிறது அதை குறித்து அல்ல. ரோமர் 6ஆம் அதிகாரம் பேசுகிறது நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாய் என்பதை நாம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு? அப்படி பேசுதா? ரோமர் 6ஆம் அதிகாரம் பேசுதா? பேசலையா? என்ன சொல்லுகிறது? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பழைய மனுஷன் யார் அறையப்பட்டா? நம்முடைய பழைய மனுஷன். பழைய மனுஷன் நம்ம தான். இதுதான் பிரச்சனை. இதை ஏற்றுக்கொள்ளுகிறதா பிரச்சனை. இருக்கும் 5ஆம் அதிகாரம் ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டா, ஆகையால் அவரை விசுவாசத்தால் இலவசமான வேலைகளை செய்யப்படுகிறேன், நீதிகரிக்கப்படுகிறேன். சரியா? சரியா? நம்முடைய சபையில திரும்ப பேசப்படக்கூடிய விஷயம் தான் இதுதான். பள்ளியில நம்ம திரும்பவும் மெடிடேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டால் நான் நீதிகரிக்கப்பட்டேன். அதுக்கு மறுபக்கம் கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது யார் கூட சிலுவையில் அறையப்பட்டது? நான்.
இங்கேதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் மரித்து போனீர்கள் என்பதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? நீங்கள் ஒரு நாள் மரித்து போனீர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள முடியும். மரிக்க போகிறீர்கள் என்றாங்க, மரித்து போகிறீர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள முடியுமா? அங்கேதான் நமக்கு அடுத்த கட்டமை ஆரம்பிக்கிறது. ஏன் பாவம் செய்யணும்? பழைய மனுஷன் மீண்டும் பழைய மனுஷன் தான் எனக்குள்ள இருக்கிறான். ஏன் பழைய மனுஷன் எனக்குள்ள இருக்கிறான்? ஏன் இருக்கிறான்? அவன் சிலுவையில செத்து போனதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. உண்மையில் பழைய மனுஷன் என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்ட. நீங்க அறையுங்க பைபிள் சொல்லல. நீங்க உங்க பழைய மனுஷனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்க அப்படின்னு பைபிள் சொல்லல. உங்க பழைய மனுஷன் நீங்க நல்லபடியாக ஒழுக்கமாக வாழ்ந்தால் உங்கள் பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சிலுவையில் அறையப்படுவார் என்று பைபிள் சொல்லல. நீங்க என்ன கவனிக்கணும். நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் கிறிஸ்தவ உபதேசத்தை பற்றி அடிப்படையை தவறா புரிஞ்சு வச்சிருந்தேன். எப்படி புரிஞ்சு வச்சிருந்தேன்னா, இயேசு கிறிஸ்து என்ன ரட்சிக்கிறேன், சரியா ரட்சித்து என்ன காப்பாற்றி விட்டு அவர் போயிடுவேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு என்னுடைய நல்ல தீர்மானம் எடுத்து நான் கொஞ்சம் பிரயாசப்பட்டு அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்ன இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கும் போது என்ன சாகடிச்சுட்டாரு. சாகடிச்சுதான் என்ன ரட்சிக்கிறார். மரித்தால் தான் என்ன செய்ய முடியும்? உயிர் தள்ள முடியும். உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா வேற ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு நாள்ல சபைக்கு முன்னாடி வந்துடும் ஒரு பொய் சொன்ன ஒரு நாள் பெரும்பாலானவர் எல்லாம் சொன்னது போய் நான் செத்துட்டேன், என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அப்ப நம்மள என்ன செய்தாங்க? ஆமா செத்துட்டு எல்லாம் உண்மைதானேன்னு கேட்டுட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. எங்க? தண்ணிக்கு உள்ள அடக்கம் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? அப்ப நம்ம செத்துட்டோமா இல்லையா? மனுஷனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் சாவு. மனிதனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் சாவு. அதனால விசுவாசிக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் தன்னுடைய மரணம். நாம் இப்போது இந்த உயிரோடு இருந்தாலும் உண்மையில் நாம் மரித்திருக்கிறோம். யார் மரித்தா? என்னில யார் மரித்தா? பழைய மனுஷன். அப்ப இப்ப யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் தான் என்ன வாழ்க்கை வாழ முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். பழைய மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா பழைய மனுஷனுக்குள்ள என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. அவர் ஆவி எப்படி இருக்குது? செத்து போயிருக்கு. புதிய மனுஷன் ஆவிக்குரியவனாக வாழ்வான். ஏன்? அவனுக்குள்ளே ஆவி உயிரோடு இருக்கு. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, ஆவி இருக்குல்ல, அந்த ஆவி எப்படி இருக்கிறது? உயிரோடு இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். ஆவி உயிரோடு இருக்கிறது. இந்த ஆவி உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷன் ஆவிக்குரியவனாக வாழ்வார். பழைய மனுஷன் இந்த உலகத்துக்கு ஏற்ப மாம்சத்துக்குரியவனாக வாழ்வார். அது வேற ஒரு பக்கம். அது நம்ம ரொம்ப கொஞ்சம் விரிவா படிக்கணும். அப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்ல போற, பழைய மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னால மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின்னால மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ சரித்திரத்திலே அவர் பிறந்த பொழுது சரித்திரம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது இல்லையா? அப்படி கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி. அதே மாதிரி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன நடந்தது? கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்தது, கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்றால், கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருக்கு. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? கிறிஸ்து
கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இருக்கிறதா, கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? ரெண்டு பேருக்கு 5:17 என்ன சொல்லுகிறது? ஒருவர் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, அடுத்தது எல்லாரும் புதிதாக. இதை எப்போது நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோமா? அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லங்க பிரதர், கொஞ்சம் கொஞ்சம் புதிதாக இருக்குது. அப்போ நாம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி பார்க்கிறோம் என்றால், அங்க நல்லா புரிஞ்சுடுங்க. ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், என்னை ரட்சித்தார், என் ரட்சித்து விட்டு அவருக்காக வாழும்படி என்னை கொண்டு போய் விட்டார். இப்போ நான் என்ன செய்யணும்னா, நான் முயற்சி பண்ணி நான் நல்ல தீர்மானம் எடுத்து நான் என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய சகோதரர்கள் கற்றுக் கொடுத்த விதம் அதல்ல. அவர் சொன்னார்கள், அப்படி பைபிள்ல இல்லை, பைபிள் வேற இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நீ கிறிஸ்தவுக்குள்ளே மரித்திருக்கிறாய் என்பதை எடுத்துக்கொள். அப்படிதான் பவுல் எழுதி வைக்கிறார் என்று சொன்னாங்க. கிறிஸ்தவுக்குள்ளாக மரித்து புதிதாக அவரோடு கூட உயிர்த்தெழுந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு பழைய வாழ்க்கையை விட வித்தியாசம் இருக்குமே இருக்காதா? இருக்கும். பழைய வாழ்க்கை யாரை போன்ற வாழ்க்கை? ஆதாமை போன்ற வாழ்க்கை. பழைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சுபாவங்கள் எல்லாம் ஆதாமை போன்ற சுபாவம். புதிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சுபாவம் என்ன? கிறிஸ்துவை போன்ற சுபாவம். இப்ப நம்மளை வெளிப்படுகிறது பழைய மனுஷ சுபாவமா, ஆதாமுடைய சுபாவமா, கிறிஸ்துவனுடைய சுபாவம்? சொல்லுங்க. கோபப்படுறா? சண்டை போட்டீங்களா? புறப்படுறீங்களா? உலகத்தில் நீங்க ஆசை வைக்கிறீங்களா? இந்த உலகத்துக்கு முன்னால் ஓடுறீங்களா? பணம் இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு அடிக்கடி கேட்கிறீங்களா? இந்த உலகத்துல லட்சியம் எல்லாம் வந்து உலகத்துல சில உலகத்துல கடமைகளை செய்து நிறைவேற்றுவதா உங்க வாழ்க்கையில் லட்சியம் என்றது போல நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது பழைய மனுஷனுடைய சுபாவம். அக்கிரமங்கள், அநியாயங்கள், பலவிதமான உலக பிரகாரமான மனிதனுடைய செயல்பாடு மற்றவர்களை போகணும் ஒன்று வேண்டாம். நீங்க ஒரு நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார எப்படி வாழ்கிறாரோ அதை போல நீங்க வாழ்வதில்லை என்றால் நீங்க பழைய சுபாவத்தோடு தான் இருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு வித்தியாசம் இல்லை. புதிய சுபாவனை மனுஷன் யாரை போல நடந்து கொள்வார்? அளவுகள் என்ன? புதிய சுபாவனை மனுஷன் அளவுகள் என்ன? யாரை போல் இருப்பான்? கிறிஸ்துவை போல இருப்பான். நம்ம யாராவது எப்பாவது கிறிஸ்துவ போல பாக்குறாங்களா? 100% நான் சொல்லல. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறது போல பார்க்கிறார்களா? பார்க்க முடியலையா? அது எப்படிங்க முடியும்? நானும் தான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். என்னால முடியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் தவறான விஷயத்தை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இதற்காக அழைக்கப்படவில்லை. அது வாலிபர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வெற்றிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் நம்மே எந்த வயதிலும் சரி நம்முடைய வாழ்க்கை சாயல் அது கிறிஸ்துவுடைய சாயலாக வெளிப்படவில்லை. அந்த சாயல் தான், அந்த வெளிப்படுதல் தான் சமூகத்திலே மற்றொரு மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். ஆனால் ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதுபோல இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய சபையிலே கடந்து வரக்கூடிய அநேகரை குறித்து நான் அவ்வப்போது சொல்லப்படுகிறதை கேட்டிருக்கிறார். இவங்க போல சர்ச்சா, இவங்க எல்லாம் மனுஷனா பைபிளை தூக்கிட்டு போவாங்க அப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ வேலை குறித்து நம்ம கேட்கிறோம். அப்ப இது யாருடைய சாயம்? இது யாருடைய சாயம்? அப்போ கிறிஸ்துவனுடைய சாயல், ஆவிக்குரிய வாழ்க்கை முறை, ஆவிக்குரிய தன்மை உண்மையிலே நிலையை வெளிப்படாவிட்டா நீங்கள் நானும் வெற்றிக்கப்பட்டவர்களுக்கு என்ன கேரண்டி? இப்ப சொல்லுங்க, என்ன கேரண்டி? நீங்க பேசுற வெறும் தியரி,
விசுவாசத்தினால் நீதிகரிக்கப்படுகிற பேரு. நீங்க நீதிகரிக்கப்படலையே. நீதிகரிக்கப்படுற அந்த வாழ்க்கையில் எங்க? அதுக்காக யாக்கோபு இருக்கிறா கிரியை இல்லாத விசுவாசம் சொத்தம் என்று அடைவீர்களா? நீங்க விசுவாசத்தை சொல்றீங்க, பெருசு வருஷா சொல்றீங்க, மற்ற சமயம் எல்லாரும் சொல்றதை விட பெருசு வருஷா சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில் எங்க? வாழ்க்கையில் இல்லாத நீங்க என்ன ரசிக்கப்பட்டீங்க? நீங்க எந்த பருவத்துக்கு போறீங்க? இதைத்தான் உலகம் நம்மை பார்த்து கேட்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு காரியத்தை தெளிவாக இந்த உலகத்தில் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலை மரணத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஆற்றலும் இல்லை, ஒரு பவரும் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல பந்திக்கு முன்பாக வந்திருந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த வார்த்தைகள். வாழ்க்கையில் இல்லாமல் நாம் இதை பேசும்போது ஆண்டவர் அதை அரோசிக்கிறார், அறிவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முறையிலே மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லாவிட்டால் சிலுவையினுடைய செல்வாக்கு இங்கே கேள்விக்குறியாகிவிடுது. கிறிஸ்து எதற்காக மரித்தார், என்னை நீதிகரித்தார் என்பதோடு நின்று போகும் என்றால் கிறிஸ்தவம் இங்கே அர்த்தமற்றதாக மாறுகிறது. அது ஒரு தியரியாக மாறுகிறது. ஆனால் நம்முடைய உபதேசங்கள் இன்றைக்கு வெறும் வெறும் ஏட்டு சுரைக்காயாக மாறி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை அதனுடைய எந்த செல்வாக்கும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை, எந்த பலனும் இல்லை. இந்த நிலைமையிலிருந்து நமக்கு மாற்றம் மிகவும் அவசியம். இதைத்தான் நம்முடைய சகோதரர்கள் சமூகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள், சபைக்கு வெளிப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நாம் மன்னிக்கப்பட்டோம் என்பது உண்மை. நாம் சிலுவையில் அறையப்பட்டோம் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் நான் செத்து போனோம் நான் சொன்னேன் அல்லவா? அந்த ஆழம் உங்களுக்கு தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒருவேளை நமக்கு அரைகுறை நம்ம எல்லாரும் நானும் சேர்த்துதான் எல்லாரும் எல்லா விஷயங்களையும் மறைந்து காரியங்களை செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் திரும்பி பார்க்க வேண்டும். உங்கள் ஞானஸ்தான தொட்டியை நீங்கள் திரும்பி பாருங்கள். நீங்கள் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். நீங்கள் ஞானஸ்தான தொட்டியில் வெளியே வந்தபோது நான் ஒரு புதிய ஜீவி, புதிய சிருஷ்டி, புதிய உயிரினம். இந்த உலகத்திலே நான் வித்தியாசமாக வாழப்போகிறேன், என்னுடைய பழைய வாழ்க்கை முற்றும் ஒழிந்து போனது என்று ஒரு அறைகூவலோடு நாம் ஞானஸ்தான தொட்டியை விட்டு வெளியே வந்தோம். அங்கே மரித்தோம் என்றால் அதனுடைய பொருள் அல்ல. யாராவது நம்ம திட்டுனா நமக்கு கோபம் இருக்கிறதா? நம்முடைய உரிமைக்காக நம்ம போராடுகிறோமா? நமக்கு யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்கிறதா? பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அங்கே இருக்கிறது என்றால் அது செத்து போன மனிதனுடைய சுபாவம் அல்ல. செத்து போனவர்களுக்கு அப்படி எல்லாம் வராது. யார் என்ன பேசினார் என்ன அவர் கண்டுகொள்ள மாட்டார். செத்து போன ஒரு பிளப்பிடத்துல போய் என்ன வேணாலும் அவரை பற்றி பேசி பாருங்க. பொழுது பேசினாலும் சரி, இகழ்ந்து பேசினாலும் சரி, அது அசையாது. அதுக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை, எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. ஆனா நாம் இன்னைக்கு நம்மை குறித்து யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் கேள்விப்பட்டாலும் போதும் வானத்திற்கு பூமிக்கு நடுவாக பிடிக்கிறோம். என்ன பற்றி கூட பேசலாம். நான் யாருன்னு நினைச்சிருக்கீங்க? என்ன எப்படி மறுத்தாலும் போனாங்க, என்ன பார்த்த போனாங்க, சோத்திரம் சொன்னா போனாங்க, எப்படி போகலாம்? என்ன பார்த்தாலும் சொல்லிட்டாங்க. நம்ம சபையில் இருக்கிறாங்க நிறைய கிரேடான விசுவாசிகளா இருக்கிறாங்க. ஒரு செயல் வச்சாங்க அப்படி மாறி இருந்தா கூட எடுத்து போட மாட்டாங்க. யார்ட்ட சொல்லுவாங்க அதை ஒழுங்கா போட வேண்டியதானே. சில சபையில பார்த்தா சொன்னா ஊழியக்காரங்க வச்சிருப்பாங்க. ஊழியக்காரங்க எல்லாத்தையும் போட்டு வைக்கணும். கொஞ்சம் மாறி இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு விசுவாசி தாங்காது. ஊழியக்கார பார்த்து திட்டுவாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிற, ஒழுங்கா சேர் போட தெரியாது, ஊழியத்துக்கு தந்தாரு ஊழியத்துக்கு. இது எந்த மனுஷன்? இது எந்த மனுஷன்? நிறைய பேருக்கு சபையில என்ன நடக்குன்னே தெரியாது. பாட்டு முடிவு நேரத்துல வந்து சேருவாங்க. அவங்க முதல்ல அவங்க பாட்டுக்கு அவங்க பாடி முடிக்கிட்டு கடைசி கண் மூன்றோட ஓடிடுவாங்க. இங்க என்ன நடக்காது? யார் ஜன்னலை போட்டோம் அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம். இல்ல பாருங்க, சொல்றதுக்கு ஆள் வச்சிருக்கிறோம், பெருக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கிறோம். நான் யாரு ஏன் ட்ரெஸ்ல அடுத்து வராது? என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய பதவி என்ன? சர்ச்சில் ஒரு வேலை பார்க்கறதுன்னா அதுக்கு வேற, அது படிக்காம இருக்கிறான், அவன் வேலையை பார்த்துக்க நானாக செய்யறது.
இது யாரு? பழைய மனுஷனா புதிய மனுஷனா சொல்லுங்க. நம்ம எங்க தாழ்த்தி இருக்கிறோம்? எங்க நம்முடைய பெருமை விட்டு அகன்று இருக்கிறது? நம்முடைய லட்சியங்களில் எங்க மாற்றம் உண்டாகி இருக்கிறது? அப்ப நம்மளா சுத்தம் உள்ளதாமோ? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய நீதி என்று சொன்னார். அதே கிருபையினால் நீங்கள் சாகடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் மறக்கக்கூடாது. ஏன் சாகடிக்கப்பட்டோம் என்றால் உயிர்த்தெழுந்ததற்காக. அந்த உயிர்த்தெழுந்த வாழ்விலை மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும், கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். அவர்கள்தான் பரலோகத்தில் கிறிஸ்துவை போல வாழ்வார்கள். அவர்களுக்காகத்தான் பரலோகம் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் ஆயத்தப்பட்ட விசுவாசிகள். வாழும் கர்த்தாவோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். நம்ம நினைக்கிறது மாதிரி ரட்சிக்கப்பட்ட படுவாளிகளை கொண்டு போவதற்காக ஆண்டவர் வரமாட்டார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி கூட அவங்களுக்கு பரவாயில்ல. சில நேரங்கள் நம்முடைய சபையில ஒருத்தன் வருவதற்கு முன்னாடி கொஞ்சம் பாதியா இருப்பான், அது கூட பரவாயில்ல. நம்ம சபையில 10 உபதேசம் படிச்சுட்டான்னு வச்சுருங்க, அவன் வந்தவரோட 10 முறை பாவியா மாறிடுவான். அடுத்தவன் சொல்லுவான், நான் போகாமல, எனக்கு சீட்டு இல்லாமல. இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. இவர்களை சேர்க்கறதுக்கு ஆண்டவர் வருவாரா மகிமையோட தூதர்ல. நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அதான் மக்கள் பார்த்து பரியாசம் பண்றாங்க நம்மளை பார்த்து. ஐயா, உங்களுக்கு மற்ற பாவிக்கு என்ன வித்தியாசம்? உங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? நீங்க என்ன சாதிச்சீங்க? உங்க வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன சொல்றீங்க? அப்படியா? நீங்க வெற்றிப்பட்டீங்களா? அது என்னது? பரவாயில்ல, அது என்னது? நீங்க வேற எடுத்து போறீங்களோ, நாங்க வேற எடுத்து போவோங்க. என்ன வித்தியாசம் இருக்கிறது? யாருக்கும் வித்தியாசம் தெரியும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் கிருபையினால் சாகடிக்கப்பட்டோம் என்பதை என்றைக்கே ஏற்றுக்கொள்கிறீர்களோ அங்குதான் அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கும். அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கம். அதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கவே இல்லை. ஆக்சுவலா சொல்ல போன இன்னும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொடங்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவரை நாம் செத்துட்டு ஆண்டவரே, இப்ப இருக்கிறது நான் அல்ல, கலாச்சார 2:20 பவுல் சொல்லுகிற மாதிரி, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். இந்த சத்தியத்தை பைபிள் பேசுதே, நான் இதை உணராம இருந்துட்டேனே, அறியாம இருந்துட்டேனே, ஆண்டவரே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்று முதல் ஒரு புதிய மனுஷனாக வாழ வேண்டும். அதுதான் நீங்க கொடுத்தது. அது புதிய மனுஷனா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் நான் ஒரு புதிய மனுஷனாய் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நான் இன்னும் பழைய மனுஷனை போல நான் வாழக்கூடாது. இப்படிப்பட்ட அடிப்படையான பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறதற்காகத்தான் இந்த சகோதரர்களை ஆண்டவர் எழுப்பினார். ஆனால் இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மறந்து போய்விட்ட ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் தொடக்கம் தான் ஆரம்பிச்சேன். கொஞ்சம் விஷயங்கள் நான் இந்த விஷயம் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். தொடக்கத்திலே நின்று விட்டோம். ஆனாலும் எந்த ஸ்டெப் இல்லாமல் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியாது. உங்களில் ஒரு சிலர் இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் நாம் எல்லாரும் அப்படி இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய அறிவிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. நான் படிக்கிற உபதேசத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இடையில ஏன் இந்த இடைவெளி? சிலர் கேட்டிருப்பீங்க, ஏன் இந்த வித்தியாசம்? என்னால ஏன் முடியல? ஏன் என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல? ஏன் படிக்கிற சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக இல்லை? நாம கேட்டிருப்போம், ஆனால் அதற்கான பதில் எல்லாம் பைபிள்ல இருக்கிறது. அடிப்படையான விஷயம் நம்முடைய சாவை ஒத்துக்கொள்ளுதல். அதை மட்டும் மறந்து விடாதே. உங்கள் சாவை நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக வாழ ஆரம்பிக்கவே முடியாது. நான் சொன்னது புரிந்ததா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ரோமர் 6:6 திரும்ப ஒரு முறை வாசிப்போம். நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டால் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொண்டு செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி நாம் மையப்படுவதாக. ஆமென்.